வணக்கம் மக்களே. வாரம் ஒரு கோயில் பகுதியில் இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்க கோயில் பாத்தீங்கன்னா அளவாய் மலை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க. இந்த கோயிலானது நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரில் உள்ள அளவாய்ப்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கு. இந்த மலையில் கொங்கண சித்தர் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்ததால் இந்த மலைக்கு கொங்கணகிரி என்ற ஒரு பெயர் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. புராண காலத்தில் இங்கு சித்தர்கள் பலர் கூடி உலை வைத்து ரசவாதம் மூலம் பொன் செய்தமையால் இந்த மலை உளவாய் மலை என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு சித்தர்கள் ரசவாதத்தின் மூலம் பொன்னை குன்று போல் சேமித்து வந்ததால் அப்போது அவர்களிடம் தன் திருவிளையாடலை காட்டவே இறைவன் முதலில் அங்கு வேடன் போல் தோன்றினார் என்று வரலாறு கூறுகிறது. இருப்பினும் இந்த தலத்தின் குறிப்பான வரலாறு பழங்காலத்தில் இந்த அளவாய்ப்பட்டி பகுதிகளை ஆண்ட மன்னர் குழந்தையின்றி தவித்ததாகவும் அவர் குழந்தை வரம் வேண்டி பழனிமலை முருகனை நாடி சென்றுள்ளார். அப்போது முருகர் மன்னரின் கனவில் தோன்றி தான் இருக்கும் இந்த அளவாய் மலையில் பக்தர்கள் தன்னை வந்து தரிசித்து செல்வதற்கு படிக்கட்டுகளை கட்டினால் மன்னருக்கு குழந்தை வரம் உண்டாகும் என்று கூறியுள்ளார். அதன்படி அந்த மன்னரும் படிக்கட்டுகளை கட்டினார். ஆனால் படிக்கட்டுகளை கட்டி முடிப்பதற்கு முன்னதாகவே அவருக்கு ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது. இதன் காரணமாகவே இன்றும் அளவாய் மலையில் உள்ள படிக்கட்டுகளை ஏறி சென்று பாலசுப்பிரமணியரிடம் குழந்தை வரம் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த மலையானது 3000 அடி உயரம் கொண்டது என்றாலும் முருகன் மலை உச்சியில் இருந்து பொன்னி என்ற கர்ப்பிணி பெண்ணிற்கு காட்சியளிக்கவே மலையின் நடுவே இறங்கி வந்துள்ளார். இதற்கு சான்றாக இன்று முருகன் மலையின் நடுவில் நின்றுதான் காட்சியளிக்கின்றார். 1400 படிக்கட்டுகளை ஏறி சென்று நம் பாலசுப்பிரமணியரை காணலாம். மன்னரால் இந்த கோயிலில் கார்த்திகை மாதத்தில் படிக்கட்டுகள் கட்டப்பட்டதால் இங்கு வருடம் தோறும் கார்த்திகை மாதங்களில் வரும் திங்கட்கிழமைகளில் மிகவும் விசேஷமாக இருக்கும். பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து முருகனை தரிசித்து செல்வார்கள். இதை தவிர அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை, பங்குனி உத்திரம், தைப்பூசம், வைகாசி விசாகம் போன்ற முக்கிய நாட்களில் மட்டுமே முருகனை வந்து நம்மால் இங்க தரிசிக்க முடியும். இதை தவிர இந்த மலை அடிவாரத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. அந்த விநாயகர் கோயிலிலிருந்து அளவாய்ப்பட்டியில் உள்ள வேறு ஒரு விநாயகர் கோயிலுக்கு ஆங்கிலேயர் காலத்திலே சுரங்கப்பாதை இருந்ததாகவும் அது அப்பொழுதே பழுதடைந்து விட்டதாகவும் கூறப்படுகிறதுங்க. இந்த அளவாய் மலை கோயிலில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வருகின்ற ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஏராளமான பக்தர்கள் வந்து மேல முருகனை தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க. இங்க கடைகள் பார்த்தீங்கன்னா அந்த திங்கட்கிழமையில ஏகப்பட்ட கடைகள் அந்த மெயின் ரோட்ல இருக்கிற நுழைவு வாயில் என்ட்ரன்ஸ்ல இருந்து கோயிலோட படிக்கட்டுகள் ஆரம்பிக்கிற வரலும் கீழே மலைப்பாதையோட படிக்கட்டுகள் ஆரம்பிக்கிற வரலும் ஏகப்பட்ட கடைகள் பார்த்தீங்கன்னா சாலையின் இருபுறமும் போட்டிருப்பாங்க. மறக்காம நீங்க எல்லாரும் நம்ம நாமக்கல் மாவட்டம் அளவாய் மலையில் இருக்க இந்த முருகரை ஒரு டைமாவது வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க. நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிங்க.